இப்ப கொஞ்ச நாளா எங்க வீட்டுக்கு வர எல்லாரும் வந்ததும் ஃபர்ஸ்ட்டு என்கிட்ட கேட்கிறதே, "ஏன் அபர்ணா சாமி ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சிருக்க? அந்த ஷெல்ஃப்ல கொண்டு மண்பானைய வச்சிருக்கேன்னு" தான் கேட்குறாங்க. சம்மர் ஸ்டார்ட் ஆனதும் தான் நான் இந்த பானையே வாங்குனேன். கிச்சன் கவுண்டர் டாப்ல வைக்கிறதுக்கு சுத்தமா இடம் இல்ல. சைட்ல இருக்கிற ஷெல்ஃப்ல வச்சா தண்ணி ஊத்த முடியாது. இந்த மாரி மேல இடம் இருந்தா தான் தண்ணி ரீஃபில் பண்றதுக்கெல்லாம் ஈஸியா இருக்கும். இந்த பூஜை ரூம்ல இருக்கிற ஷெல்ஃப்ல மட்டும் தான் மேல இடம் இருக்கு. இது ஒரு பிளேஸ் தான் கரெக்ட்டாவும் இருந்துச்சு. அப்படியே அதுக்கு கீழ் ஷெல்ஃப்ல பார்த்தீங்கன்னா, பெரிய தண்ணி கேன்ல வாட்டர் டிஸ்பென்சர் போட்டு வச்சிருக்கேன். சமைக்கிறப்பலாம் இதுலருந்து தான் தண்ணி எடுத்து யூஸ் பண்ணுவேன். மேல இருக்கிற பானை குடிக்கிறதுக்கு மட்டும். சரி இந்த பானை, கேனு 2யும் வைக்கிறதுக்கு செட் ஆகுற மாரி ஸ்டாண்ட் இருக்கான்னு பார்த்தேன். பெர்ஃபெக்ட்டா ஒண்ணு கிடைச்சுட்டு. இது மெட்டல் ஸ்டாண்ட் தான். அதனால வெயிட் நெறைய வச்சுக்கலாம். ப்ராப்ளம் இல்ல. அசெம்பிள் பண்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் போல தான் ஆச்சு. என் ஹஸ்பண்டே ஃபுல்லா செட் பண்ணி குடுத்துட்டாங்க. நல்ல வெயிட் வச்சாலும் மூவ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கணுன்றதுக்காகவே கீழ வீலும் இருக்கு. நம்மளோட வீட்ல ஆரோ ஃபில்டர் இல்ல. ரெகுலரா இந்த மாரி கேன் தான் வாங்குறோம்னா, கீழ கேன் வச்சுக்கலாம். நடுவுல வந்து டம்ளர்லாம் வச்சுக்கலாம். மேல இருக்கிற ரேக்ல வந்து சில்வர் பானையோ, மண் பானையோ அதுலயும் தண்ணி ஊத்தி வச்சுக்கலாம். இல்லன்னா பபிள் டாப் போட்டு அது மேலயும் கேன் வச்சுக்க முடியும். எங்க வீட்ல ஒரு தண்ணி கேன்ல நாங்க வாட்டர் டிஸ்பென்சர் போட்டு வச்சிருப்போம். நாங்க அத கீழ வச்சுட்டு, மேல வந்து மண்பானை வச்சாச்சு. நான் என்னோட கிச்சனுக்கு என்டர் ஆற இடத்துல கார்னர்ல தான் இந்த ஸ்டாண்ட் வைக்க போறேன். பெர்ஃபெக்ட்டா செட் ஆயிருச்சு. ரொம்ப இடமும் அடைச்ச மாதிரி இல்ல. இது ஒரு மல்டி பர்ப்பஸ் ஸ்டாண்ட் தான். வெஜிடபிள் பாஸ்கெட்லாம் வச்சுக்கலாம். இல்ல பிளான்ட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதோட லிங்க் வந்து நான் இங்க மேல டாக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யாருக்கா தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. பாய்.